வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் இயல் 1 அணிகளும் அணிக்கோவைகளும் இதில் பயிற்சி 1இல் 3ல் 6வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு அலுவலகத்தில் 3 வாரங்களில் செலவுகள் செய்ததற்கான விவரங்கள் தரப்பட்டுள்ளன. 3 வாரங்களுக்கு வெவ்வேறு தரப்பினரின் ஊதியங்கள் மாறாமல் இருப்பதாக கொள்வோம். ஒவ்வொரு தரப்பினர் ஊதியத்தையும் நேர்மாறு அணிமுறையில் காண்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு அலுவலகத்தில் 3 வாரங்களில் செலவு செய்த விவரங்களை கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, 1வது வாரத்தில் ஏபிசி 3 பேர் சேர்ந்து எவ்வளோ செலவு செஞ்சுருக்காங்க? 4900 ரூபா செஞ்சுருக்காங்க. 2வது வாரத்தில் ஏபிசி 3 பேர் சேர்ந்து எவ்வளவு? 4500. 3வது வாரத்தில் ஏபிசி 3 பேர் சேர்ந்து 5800 செலவு பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஒவ்வொரு தரப்பினர் ஊதியத்தையும் நேர்மாறு அணிமுறையில் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏவோட தனிப்பட்ட ஊதியம் எவ்வளவு, பியோட தனிப்பட்ட ஊதியம் எவ்வளவு, சியோட தனிப்பட்ட ஊதியம் எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, ஏ, பி மற்றும் சி ஆகியோரின் ஊதியங்கள் முறையே ரூபாய் எக்ஸ், ரூபாய் ஒய், ரூபாய் இசட் என்க. அப்போ ஏவோட ஊதியத்தை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம், பியோட ஊதியத்தை ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம், சியோட ஊதியத்தை இசட்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை வச்சு நம்ம சமன்பாடு உருவாக்க போகிறோம். உருவாக்கலாமா? அங்கே பாருங்க, 4x + 2y + 3z, 4x + 2y + 3z இதோட எதுக்கு சமமாக இருக்கு? 4900. 2வது பாருங்க, 3x + 3y + 2z, 3x + 3y + 2z எதுக்கு சமமாக இருக்கு? 4500. அடுத்து பாருங்க, 4x 3y 4z, 4x + 3y + 4z எதுக்கு சமமாக இருக்குது? 5800க்கு சமமாக. இது என்னது? சமன்பாடு இல்லையா? இதை வச்சு நம்ம அணி சமன்பாடு உருவாக்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய எக்ஸ் ஒய் இசட்டோட கெழுக்கள், எக்ஸோட கெழு 4, ஒய்யோட கெழு 2, இசட்டோட கெழு 3. 2வது சமன்பாட்டில் எக்ஸோட கெழு 3, ஒய்யோட கெழு 3, இசட்டோட கெழு 2. 3வது சமன்பாட்டில் எக்ஸோட கெழு 4, ஒய்யோட கெழு 3, இசட்டோட கெழு 4. சரியா? இதில் என்ன மாறி இருக்கு அப்படின்னா எக்ஸ் ஒய் இசட் இருக்கு. அப்போ அதை அப்படியே இங்கே எழுதுங்க, எக்ஸ் ஒய் இசட். சரியா? இது எல்லாமே எதுக்கு சமமாக இருக்குது? 4900, 4500, 5800 இதுக்கு சமமாக இருக்குது. இது சமன்பாடு, இது அணி சமன்பாடு. இதுக்கு நம்ம பேர் கொடுத்துருவோமா? பாருங்க, ஏஎக்ஸ் = பி. இது ஏன்ற அணி, கேபிட்டல் எக்ஸ்ன்ற அணி, இது பின்ற அணி. நமக்கு என்ன வேணும்? இந்த எக்ஸாக வேணும், அதாவது எக்ஸ் ஒய் இசட்டு. அப்போ எக்ஸ் = பாருங்க, எக்ஸ் ஏ இங்கே முதல்ல இருக்கா, இந்த பக்கம் முதல்ல தான் எழுதணும். ஆனால் இங்கே ஏ இங்கே என்ன மாறிடும்? ஏ இன்வர்ஸாக மாறிடும் இன்ட்டு பி. சரியா? இப்போது நம்ம ஏ இன்வர்ஸ் நேர்மாறு கண்டுபிடிக்கணும். நேர்மாறு கண்டுபிடிக்கணும், இணைக்காரணி அணி வேணும், அதுக்கடுத்து சேர்ப்பணி வேணும், அதுக்கு இன்னும் டிட்டர்மினன்ட் ஏவும் வேணும். சரியா? இப்போ இதுலேருந்து முதல்ல நம்ம ஏன்ற அணியை மட்டும் எடுத்துக்கலாமா? பாருங்க, ஏன்ற அணி என்ன இருக்கு? 4 2 3 3 3 2 4 3 4. சரியா? இதை என்ன செய்யணும்? நம்ம அணிக்கோவையை மாற்றி அதோடைய மதிப்பு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சலாம். அப்படியே நம்ம நேரடியாக கண்டுபிடிச்சலாம். பாருங்கள், குறியீடு ரொம்ப முக்கியம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். முதல்ல என்ன செய்யணும்? இந்த முதல் நிறை வழியாக விரிவுபடுத்த போகிறோம். அப்போ 4, இந்த 4 இருக்கக்கூடிய நிறையில் மறைச்சிடணும். அப்படியே ஒரு செகண்ட் இருங்க, ஃப்ளாஷ் லைட் நான் ஆன் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், 4 இருக்கக்கூடிய நிறையில் மறைச்சிட்டோம். முதல்ல கீழ் நோக்கி போயிருங்க. 3 4 பேருக்குனா 12 மைனஸ் பண்ணணும், 3 2 பேருக்குனா 6. சரியா? அதுக்கு 2 என்ன? 2 -2 -2 அப்படி எழுதிக்கிட்டு அந்த 2 இருக்க நிறையில் மறைச்சிருவோம். 3 4 பேருக்குனா 12 மைனஸ் பண்ணணும், 4 2 8. அதுக்கடுத்து பாருங்கள், 3 என்ன? 3 +3 அப்படி எழுதிக்கிட்டு அந்த 3 இருக்க நிறையில் மறைச்சிருவோம். முதல்ல கீழே நோக்கி போயிருங்க. 3 9 மைனஸ் பண்ணணும், 4 12. சரியா? சுருக்கிடலாமா? = 4 × 12ல் 6 மைனஸ் பண்ணால் 6, -2 × 12ல் 8 மைனஸ் பண்ணால் 4, ப்ளஸ் 9 - 12 என்ன வரும்? -3 வருமா? வெளியில் இருக்க அந்த 3 அப்படியே வந்துடும். 9 - 12 -3 = 4 6 24 -2 8
ப்ளஸ்ஸே மைனஸ் மைனஸு 3 9 ஈக்குவல் டு பாருங்கள் -8 -9 -17. அப்போ 24 -10 என்ன வந்துடும் 7 வந்துடும். என்ன வரல 0 வரலை, நாட் ஈக்குவல் டு 0. 0 வராதனால என்ன உண்டு ஏ இன்வர்ஸ் உண்டு. அப்படின்னா ஏ இன்வர்ஸ் காணலாம். எப்படினாலும் நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இணைக்காரணி அணி வேணும். இணைக்காரணி அணி தெரிஞ்சால் தான் சேர்ப்பணியை கண்டுபிடிக்க முடியும். முதல்ல பாருங்கள் இணைக்காரணி அணி கண்டுபிடிப்போமா. ஏஐஜே இணைக்காரணி அணி ஏஐஜே பாருங்க, இதான் நமக்கு வேணும். இப்படி வச்சுக்கிறேன் ஏஐஜே. இந்த குறியீடு பாருங்கள் ரொம்ப முக்கியம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இந்த குறியீடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஏன் அணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்போட சிற்றணி கோவையின் தொகுப்பு தான் இணைக்காரணி அணி. சரியா? அப்போ 4ஓட சிற்றணி கோவையை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ப்ளஸ் இருக்கா, இந்த ப்ளஸ்ஸை போட்டு ப்ராக்கெட் போட்டுங்க. இல்லை ப்ளஸ்னால் போட வேண்டிய அவசியம் கூட இல்லை. இப்போ பாருங்கள் என்ன செய்ய போகிறோம். இந்த 4 இருக்கக்கூடிய நிறைநிலை மறைச்சிரும். மறைச்சிட்டோமா. இப்போ பாருங்கள் முதல்ல கீழ் நோக்கி பாருங்க. 3 4 பேர்னா 12 மைனஸ் பண்ணோம். 3 2 பேர்னா 6. அதுக்கடுத்து மைனஸா, மைனஸை போட்டுக்கிட்டு அடுத்த உறுப்பு 2 தானே, இந்த 2 இருக்கக்கூடிய நிறையில மறைச்சிருவோம். மறைச்சிச்சா. இப்போ பெருங்க 3 4 பெருங்க 12 மைனஸ் பண்ணணும். 4 2 பெருக்குனா 8 முடிஞ்சுதா. அதுக்கு அடுத்தது இந்த ப்ளஸ் போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். 3 தானே, இந்த 3 இருக்கக்கூடிய நிறையில மறைச்சிருவோம். மறைச்சிட்டோமா. என்ன 3 இருக்க மறைச்சிட்டோம். 3 9 மைனஸ் பண்ணணும். 4 12 முடிஞ்சுதா. அதுக்கடுத்து 2வது நிறைய ஆரம்பிக்க போகிறோம். இந்த மைனஸை கவனம் போட்டுக்கிட்டு அடுத்த உறுப்பு பாருங்க. 2வது முதல்து 3 இருக்கா, இந்த 3 இருக்கக்கூடிய நிறையில மறைக்கணும். மறைச்சிட்டோம்னா முதல்ல கீழ் நோக்கி போயிருங்க. 2 8 மைனஸ் பண்ணணும். 3 9. அதுக்கு குறியீடு ப்ளஸ்ஸா. ப்ளஸ்னால் போட வேண்டிய அவசியம் கூட இல்லை, போட்டாலும் பிரச்சனை கிடையாது. 3 தானே, இதனுடைய சிற்றணி கோவை தான் கண்டுபிடிக்கப்போ இந்த 3 இருக்கக்கூடிய நிறையில மறைச்சிருவோம். 3 இருக்கக்கூடிய நிறையில மறைச்சிட்டோம்னா பாருங்கள் என்ன இருக்குது. 4 4 பெருக்குனா 16 மைனஸ் பண்ணணும். 4 3 பெருக்குனா 12 முடிஞ்சுதா. அதுக்கடுத்த மைனஸை கண்டிப்பாக எழுதணும். இது பாருங்கள் என்ன இருக்குது 2 தானே, இந்த 2 இருக்கக்கூடிய நிறையில நம்ம மறைச்சிருவோம். மறைச்சிட்டோம்னா 4 3 பெருக்குனா 12 மைனஸ் பண்ணணும். 4 2 பெருக்குனா 8. எதை முடிச்சிட்டோம், 2வது நிறைய முடிச்சிட்டோம். இப்போ 3வது நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ப்ளஸ் தானே இருக்குது. முதல் உறுப்பு என்ன 4 இருக்கக்கூடிய நிறையில மறைச்சிருவோம். இந்த இடத்துல நீங்கள் ப்ளஸ் போட்டாலும் சரி போடலாலும் சரி. நான் போட்டுக்கிட்டேன். 2 2 4 மைனஸ் பண்ணணும். 3 9 சரியா. அது மைனஸ் கண்டிப்பாக எழுதணும். அடுத்த உறுப்பு என்ன 3 தானே, இந்த 3 இருக்கக்கூடிய நிறையில மறைச்சிரும். மறைச்சிட்டோம்னா பாருங்கள் 4 2 8 மைனஸ் பண்ணணும். 3 9. அதுக்கடுத்து ப்ளஸ்ஸு. இப்போ பாருங்கள் கடைசி உறுப்பு 4 தானே, இந்த 4 இருக்கக்கூடிய நிறையில மறைச்சிரும். மறைச்சிட்டோம்னா கீழ் நோக்கி 4 3 பேர்னா 12 மைனஸ் பண்ணணும். 3 2 பேருக்குனா 6 முடிஞ்சுதா. என்ன செஞ்சிட்டோம், எல்லாத்தையும் பெருக்கி முடிச்சிட்டோம். இந்த இடத்துல மறக்காமல் ஒரு அணி ப்ராக்கெட் போட்டுங்க. இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு என்ன வரும், ஈக்குவல் டு சுருக்கிடலாமா. 12ல் 6 கழிச்சோம்னா 6. இங்கே 12ல் 8 கழிச்சா 4, வெளியில் மைனஸ் இருக்குது அதனால் -4. அதுக்கு அடுத்தது 9 - 12 -3. 8 - 9 -1. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ என்ன +1 மாறிவிடும். 16ல் 12 கழிச்சா 4. 12ல் 8 கழிச்சா 4, வெளியில் மைனஸ் இருக்குது அதனால் -4. 4 - 9 என்ன வரும் -5. வெளியில் ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ்ஸே மைனஸ் மைனஸ் தான். 8 - 9 என்ன வரும் -1. வெளியில் ஒரு மைனஸ், அப்போ +1 மாறிவிடும். 12ல் எதை கழிக்கிறோம் 6 கழிக்கிறோம். 12ல் 6 கழிச்சா 6. இதான் என்னது நமக்கு தேவையான இணைக்காரணி அணி ஏஐஜே. நமக்கு என்ன வேணும், சேர்ப்பணி வேணும் இல்லையா. சேர்ப்பணி அட்ஜாயின் ஏ. அட்ஜாயின் ஏ அப்படின்னா இந்த அணி இருக்குல்லையா இணைக்காரணி அணி ஏஐஜேவை நம்ம நிரல் மாற்றம் செய்யணும். அப்போ பாருங்கள் இந்த முதல் நிரலை எழுதணும். 6 -4 2வது பாருங்கள் 1 4 -4. அதுக்கடுத்து பாருங்கள் 3வது நிரல் எழுதணும். -5 1 6. இதான் என்னது நமக்கு தேவையான சேர்ப்பணி.
இப்போது நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஏ இன்வர்ஸ் வேணும். ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா என்ன? 1 டிடர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டு அட்ஜாயின் ஏ. ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 இந்த டிடர்மினன்ட் ஏ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிருங்க பாருங்கள், டிடர்மினன்ட் ஏ 7ன்னு கண்டுபிடிச்சிருக்குமா? அப்போ அதை அப்படியே எழுதிக்கலாம். 7 அட்ஜாயின் ஏ எங்கே இருக்குது பாருங்கள், அப்படியே எடுத்து எழுதுங்க. 6 1 -5 -4 4 1 -3 4 6. சரியா? இது ஏ இன்வர்ஸ். நமக்கு என்ன வேணும்? எக்ஸ் தானே வேணும். பாருங்கள், எக்ஸுக்கு என்ன கண்டிஷன்? எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஆஃப் பி. எடுத்து எழுதிக்கலாமா? எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி. ஏ இன்வர்ஸ் அங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். 1/7 6 1 -5 -4 4 1 -3 -4 6. சரியா? பீன்ற அணி எங்கே இருக்குது பாருங்கள். இந்த அணி சமன்பாட்டை பாருங்கள். இது ஏன்ற அணி, இது எக்ஸ்ன்ற அணி, இது பீன்ற அணி. இதான் பீன்ற அணி. எடுத்து எழுதிக்கலாமா? 4900 4900 4500 5800. சரியா? இந்த ரெண்டு அணிகளையும் பெருக்கி சுருக்கிட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஈக்குவல் டு இந்த 1/7 அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இந்த முதல் நிறை எடுத்து இது எல்லாத்தையும் பெருக்க போகிறோம். 6ஐயும் 4900 பெருக்குனா 29400. அதுக்கு அடுத்தது 1ஐயும் 4500 பெருக்குனா 4500. ப்ளஸ்ஸே மைனஸ் பண்ணால் மைனஸு. 5ஐயும் 5800 பெருக்குனா 29000. சரியா? அதுக்கப்புறமா ரெண்டாவது நிறை எடுத்து பெருக்க போகிறோம். மைனஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்குனா மைனஸு. 4ஐயும் 4900 பெருக்குனா 19600. 4ஐயும் 4500 பெருக்குனா 18000 ப்ளஸ் 18000. அதுக்கடுத்து பாருங்கள், 1ஐயும் 5800 பெருக்குனா 5800. அடுத்து பாருங்கள், மூணாவது நிறைய கொண்டு பெருக்க போகிறோம். மைனஸையும் ப்ளஸ் பேர் மைனஸு. 3ஐயும் 4900 பெருக்குனா 14700. மைனஸையும் ப்ளஸ் பேர் மைனஸு. 4ஐயும் 4500 பெருக்குனா 18000. அதுக்கு அடுத்தது 6ஐயும் 5800 பெருக்குனா 34800. எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டோம்? பெருக்கிட்டோம். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு இந்த 1/7 அப்படி இருக்கட்டும். இந்த 29400 4000 இது ரெண்டையும் கூட்டி அதுலேருந்து 29000 கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன வரும்னா 4900 வரும். அதுக்கடுத்து பாருங்கள், 5800 18000 இது ரெண்டையும் கூட்டி 19600 கழிச்சோம்னா நமக்கு என்ன வரும்னா 4200 வரும். அதுக்கடுத்து பாருங்கள், 34800 18000 கழிக்கணும். அதுக்கடுத்து 14700 கழிக்கணும். இது எல்லாத்தையும் கழிச்சோம்னா வரக்கூடிய ஆன்சர் 2100. சரியா? இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு இங்கே இதில் உள்ள 3 நம்பர் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் என்ன செய்யும்? 7 கொண்டு வகுக்கணும். அதாவது 1ஐயும் 4900 பெருனா 4900 4900/7. அப்போ என்ன வரும்? 49 7 கொண்டு வகுத்தா 7 7 49. இந்த 2 0 அப்படியே வந்துடும். அதுக்கடுத்து 42 இருக்கா, 42 7 கொண்டு வகுத்தா 6 7 42. அந்த 2 0 அப்படியே வந்துடும். அதுக்கடுத்து பாருங்கள், 21 இருக்கா, 21 7 கொண்டு வகுத்தா 3 3 7 21. அந்த 2 0 அப்படியே வந்துடும். இதான் என்னது? நமக்கு தேவையான எக்ஸ். கேபிட்டல் எக்ஸ். கேபிட்டல் எக்ஸ்னால் என்ன அணி? அதில் என்ன உறுப்பு இருக்குது? எக்ஸு ஒய்இ இசட்டு. தேர்ஃபோர் ஏபி இதனுடைய மதிப்புகள் தானே. தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸோட மதிப்பு என்ன? ரூபாய் 700. ஒய்யோட மதிப்பு என்ன? ரூபாய் 600. இசட்டோட மதிப்பு என்ன? ரூபாய் 300. இதான் என்னது? எக்ஸ் ஒய் இசட்டோட மதிப்பு. அதாவது ஏ பி சின்னு தானே இருந்துச்சு. அதாவது ஏவோட ஊதியம் ரூபாய் 700, பியோட ஊதியம் ரூபாய் 600, சியோட ஊதியம் ரூபாய் 300. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.